ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காவேரியோட அம்மா வந்து அப்படியே அழுந்துனே இருக்கிற டைமில் வந்து யமுனா வந்து கண்ணு துடைக்கும். இந்த வீட்லேயே வந்து எல்லாரும் ஒவ்வொரு வாழ்க்கை அமைஞ்சாங்க. கங்காவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுவும் அவங்க தங்கச்சி பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து காவேரி ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கினா இதில் எல்லாத்தையோடுமே வந்து படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரி யாருன்னா யமுனா தான். நீ நல்லா படிக்கணும் யமுனா, இதுதான் அப்பாவோட ஆசை. 4 பொட்ட பசங்க பிறந்துட்டாங்கன்னு ஊரெல்லாம் ஏதோ சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, 4ம் வந்து வைரக்கல்லுன்னு என்ன அன்னைக்கே பேர் சொன்னார். என்ன அந்த வீடு போனால் போட்டோம், எனக்கு வந்து நீங்கள் அதே கொடைக்கானலில் நீங்கள் நல்லா சம்பாரித்து ஒரே இடத்துல வீடு வாங்கி நீங்கள் 4 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரு நல்லது கெட்டது ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் தங்கணும், இதுதான் என்னோடய ஆசைன்ட்டு அப்படியே அழுவாங்க. எனக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுப்பீங்களான்னும் போது அப்படியே கை நீட்டுற இடத்துல ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்கங்க. அந்த இடத்துல கங்கா வந்து அப்படியே அழும், அம்மா நாங்கள்லாம் இருக்கிறோம்மா, நீ ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறன்னும் போது அதுக்கு அவங்க சின்ன தங்கச்சியை பார்த்து சொல்லுவாங்க, நீ எப்படியாவது படிச்சிடுடா, இந்த 10வது முடிச்சிடுறா, நான் பிச்சை எடுத்தாவது உன்னை நான் படிக்க வைக்கிறேன்னும் போது காவேரி வந்து சொல்லும், ஏம்மா நாங்கள்லாம் இருக்கும்போது தங்கச்சியை விட்டுருவோம்மா, அமைதியாக இருங்கும் போது அப்படியே குடும்பமே அழுங்க. என்ன தான் ஆம்பளை துணை இல்லைனாலும் ஒரு பொட்ட பசங்களை வந்து இவ்வளோ துன்புறுத்தும் போது பார்க்கவே நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பாட்டி வந்து சொல்லுவாங்க, சாரதா நம்மளோட கஷ்ட காலம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தாண்டி அது எல்லாமே முடிந்து போவோம். நீ ஏண்டி இந்த மாதிரி அழுந்து வருத்தப்படுற சாரதா, உன்னை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் புள்ள சந்தானம் மேலேருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பான், உன் பிள்ளைங்கெல்லாம்